இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற்றால், முதலாவது, ஜெருசலேமில் இஸ்ரேல் தனது தேவாலயத்தை அமைத்துக் கொள்ளும். இரண்டாவது, ஈரான் இஸ்ரேலின் ஒரு நட்பு சக்தியாக மாறும். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பூதாகரமாக உருவாகி வருகின்ற முறுகல் நிலை முழுகளவிலான ஒரு போராக பரிணாமம் பெற்றால், மேற்கூறப்பட்ட இரண்டில் ஒரு காரியம் நிச்சயம் நடந்தே தீரும். யுத்தத்தின் இறுதியில் ஈரான் அணுகுண்டுகளை பாவித்தோ அல்லது தன்னிடமுள்ள பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை பாவித்தோ யுத்தத்தில் இஸ்ரேலை படுதோல்வியடையச் செய்தால் பலஸ்தீன தேசம் உருவாகும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. மறுபக்கம், அதே யுத்தத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டால் ஜெருசலேமில் யூதர்கள் தமது தேவாலயத்தை கட்டுவார்கள் என்று கூறப்படுகின்றது. சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னர் யூதர்களின் ஒரு முக்கிய அரசனான சாலமோனினால் கட்டப்பட்டதும், கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டு பாபிலோனியர்களால் இடிக்கப்பட்டு மீண்டும் கிறிஸ்துவுக்கு முன் 515 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21 செருபாபேல் என்கின்ற யூத மதபோதகரால் கட்டப்பட்டு மறுபடியும் கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டு ரோமர்களால் இடிக்கப்பட்டதுமான யூதர்களின் ஜெருசலேம் தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு யூத தேசம் உருவான காலம் முதற்கொண்டு துடிப்புடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் யூதர்கள். மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இஸ்ரேல் பெற்றுவிடுகின்ற நிலை ஏற்பட்டால், அந்த வெற்றியின் அடையாளமாக இஸ்ரேல் ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டியே தீரும் என்று உறுதியாக கூறுகின்றார்கள் சில யூத அறிஞர்கள். இந்த விடயம் 1948 ஆண்டில் நடைபெற்ற அரபு இஸ்ரேல் யுத்தம் முதற்கொண்டு 6 நாள் யுத்தம், யோம் கிப்பூர் யுத்தம் என்று 1992 ஆண்டு வரை இஸ்ரேலுக்கு எதிரான அனைத்து யுத்தங்களிலும் ஈடுபட்ட ஒரு நாடுதான் ஜோர்தான். அத்தனை யுத்தங்களிலும் இஸ்ரேலினால் தோற்கடிக்கப்பட்டு ஜெருசலேம் உட்பட தனது பிரதேசங்கள் பலவற்ற இஸ்ரேலிடம் பறிகொடுத்த ஜோர்தான் இன்று இஸ்ரேலின் உற்ற நண்பன். எந்த அளவுக்கு நண்பன் என்றால், ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவிய 2 சந்தர்ப்பங்களிலும் அந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது விழாதவாறு அந்த ஏவுகணைகளில் சிலவற்றை வானில் வைத்தே தாக்கி அழித்து இஸ்ரேலை காப்பாற்றும் அளவுக்கு ஜோர்தான் இன்றைக்கு இஸ்ரேலின் நட்பு நாடு. இஸ்ரேல் ஒரு நாடாக உருவானது முதற்கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் இணைந்து மேற்கொண்ட அத்தனை யுத்தங்களுக்கும் தலைமை தாங்கிய ஒரு நாடுதான் எகிப்து. ஆனால் இன்றைக்கு எகிப்து இஸ்ரேலின் ஒரு உற்ற நண்பன். எகிப்து எந்த அளவுக்கு இஸ்ரேலின் நண்பன் என்றால், கடந்த வருடம் அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல் பற்றிய புலனாய்வு தகவல்களை முன்கூட்டியே இஸ்ரேலுக்கு அறிவிக்கும் அளவுக்கு எகிப்தும் இஸ்ரேலும் தற்பொழுது நட்பு நாடுகள். இதேபோன்று அரபு உலகம் இஸ்ரேலுடன் புரிந்த அத்தனை யுத்தங்களிலும் பங்கு பற்றி இஸ்ரேலை அழிப்பதற்கு என்று தனது படைகளை அனுப்பி வைத்த சவுதி அரேபியா இன்று இஸ்ரேலின் மிகவும் நெருக்கமான நண்பன். ஈரானுக்கு எதிரான யுத்தத்திற்கு தனது நாட்டில் உள்ள வான்படை தளங்களை வழங்கும் அளவுக்கு நண்பன். இதே போன்றுதான் இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு சந்தர்ப்பங்களில் கடும் நிலைப்பாடு எடுத்திருந்த பல நாடுகள் தலைவர்கள் இஸ்ரேலுடனான யுத்தத்தில் ஏற்பட்ட தோல்விகள் காரணமாகவும் இஸ்ரேலின் ராஜதந்திர நகர்வுகள் காரணமாகவும் அமெரிக்கா வகுத்த வியூகங்களில் விழுந்தும் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சில இரகசிய நடவடிக்கைகள் காரணமாகவும் இன்று இஸ்ரேலின் நட்பு சக்திகளாகிவிட்டன அல்லது அழிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு விட்டன. இஸ்ரேல் சுதந்திரமடைந்த போது அதனை முற்றிலுமாக எதிர்த்த இந்தியா 1992 ஆண்டு வரை இஸ்ரேலின் தூதராலயத்தை திறப்பதற்கு அனுமதி மறுத்து வந்த இந்தியா இன்று இஸ்ரேலின் மிக முக்கிய நட்பு சக்தியாக மாறி ரகசியமாக இஸ்ரேலுக்கு கப்பலாக ஆயுதங்களை அனுப்பும் அளவுக்கு நட்பு பாராட்டி வருவது ஒரு சிறந்த உதாரணம். 1973 ஆண்டு நடைபெற்ற யோம் கிப்பூர் யுத்தத்தின் போது தனது பல படைப்பிரிவுகளையும் 5 ஸ்குவாட்ரன் விமானங்களையும் அனுப்பி வைத்து இஸ்ரேலை நேரடியாக தாக்கியதுடன் இஸ்ரேலின் இருப்புக்கு எதிராகவே கடும் நிலைப்பாடுகளை எடுத்து வந்த லிபிய தலைவர் முகமது கடாஃபி தனது கடைசி காலத்தில் இஸ்ரேலின் நட்புக்காக ஏங்கினார் என்பதுதான் வரலாறு.
இந்த வரிசையில் ஈரானையும் ஒரு கட்டத்தில் இஸ்ரேலின் நட்பு சக்தியாக கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கவனமாக காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கின்றன. ஈரானை தாக்க வேண்டாம், ஈரானின் அணு நிலைகளை தாக்க வேண்டாம், ஈரானின் பொருளாதார இலக்குகளை தாக்க வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் கூறுவதை எல்லாமே இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு ராஜதந்திரத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் நாம் பார்த்தாக வேண்டும். சாதாரணமாக நமது வீடுகளில் அப்பா கண்டிப்பது போல கண்டிப்பதும், அம்மா அதனை தடுப்பது போல தடுத்து பிள்ளைகளை வழிக்கு கொண்டு வருவது போலவும் தான் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக அடித்தாடுவதும் அமெரிக்கா அதனை தடுத்தாடுவதும் போன்றதான பாவனைகள். இது ஈரானின் அரசை சாராத, ஈரான் அரசு மீது வெறுப்புடன் இருக்கின்ற சாதாரண ஈரான் மக்களுக்கு அமெரிக்கா மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்புகின்ற ஒரு தந்திரோபாயம், ஒரு வகை உளவியல் நடவடிக்கை. சரி, இந்த விடயத்தை மற்றொரு கோணத்தில் பார்ப்போம். ஈரான் மீது இஸ்ரேல் வீச இருக்கின்ற அத்தனை குண்டுகளையும் வழங்குகின்ற ஒரு நாடுதான் அமெரிக்கா. இஸ்ரேலின் யுத்தத்திற்கான அத்தனை பொருளாதாரத்தையும் ராஜதந்திர பாதுகாப்பையும் இஸ்ரேலுக்கு வழங்கி வருகின்ற ஒரு நாடு அமெரிக்கா. அப்படி இருக்க ஈரானை தாக்க வேண்டாம், ஈரானின் அணு நிலைகளை தாக்க வேண்டாம், ஈரானின் எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை தாக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிடம் அமெரிக்கா கூற விரும்பினால் அதனை ஒரு கட்டளையாகவே இஸ்ரேலிடம் அமெரிக்கா தெரிவித்துவிட முடியும். அல்லது ஒரு ஆலோசனையாக அமெரிக்கா அதனை கூற விரும்பினால் அதனை ரகசியமாக இஸ்ரேலின் காதுகளுக்குள் போட்டு வைக்க முடியும். உண்மையிலேயே இந்த விடயத்தை அமெரிக்கா இஸ்ரேலிடம் காதும் வைத்தாற் போன்றுதான் கூறியிருக்க வேண்டும். ஆனால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அப்படி செய்யவில்லை. பகிரங்கமாகவே அதனை கூறினார், ஊடகங்களில் கூறினார். இது ஒரு விடயத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்தி நிற்கின்றது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அந்த கூற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கானதல்ல, அது இஸ்ரேலுக்கான கூற்றும் அல்ல. மாறாக அமெரிக்க அதிபரின் அந்த செய்தி ஈரான் மக்களுக்கானது. ஈரான் மக்களின் மனங்களில் அமெரிக்கா மீதான நம்பகத்தன்மையை, அமெரிக்காவை இட்ட நன்மதிப்பை நிலைபெறச் செய்வதற்கான ஒரு உளவியல் நகர்வுதான் அமெரிக்க அதிபரின் அந்த பகிரங்க பேச்சு. ஈரானின் இஸ்லாமிய ஆட்சியை ஒரு பக்கமாகவும் ஈரான் மக்களை மற்றொரு பக்கமாகவும் பிரிக்கும் நகர்வுகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மிக கவனமாக மேற்கொண்டு வருகின்றன. இந்த இரண்டு நாடுகளின் பேச்சுக்களையும் நகர்வுகளையும் மிக உன்னிப்பாக அவதானித்து பார்த்தால் மாத்திரம்தான் அதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இஸ்ரேலின் உளவுக்கரங்கள் ஈரானிய மக்களையும் கடந்து ஈரானின் இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸின் உள்ளேயும் சென்று விட்டுள்ளதையும், அங்கு நடந்து வருகின்ற கலோபரங்களை அடிப்படையாக வைத்தும் பார்க்கின்ற போது அதனை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக நடைபெற இருக்கின்ற ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தின் நிறைவில் ஒருவேளை இஸ்ரேல் வெற்றி பெறும் ஒரு நிலை ஏற்பட்டால் எதிர்காலத்தில் இஸ்ரேலின் மிகப்பெரிய நட்பு சக்தியாக ஈரான் இருப்பதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கின்றன. அந்த சாத்தியங்களை நோக்கித்தான் நிலைமைகளை எட்டுச் செல்லுகின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும்.